வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆடி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை அனுச நட்சத்திரன்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி பிறந்த நட்சத்திரமான அதுபோக சனி பகவானுடைய நட்சத்திரம் விருச்சிக ராசியில் 215 டிகிரியில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் கன்னியா ராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா இந்த ஆடி மாதம்? பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ராசிநாதன் இருக்கிற அப்படி. இப்போ கன்னி ராசி அப்படின்னா கன்னி ராசிக்கு அதிபதி புதன், மாத கிரகம் அப்படின்றது சூரிய பகவான். மாத தொடக்கத்தில் சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் கன்னி ராசிக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் 11வது பாத்தியத்தில் தான் சூரிய பகவான் வருவார். இந்த மாதம் மட்டும் வருடத்தில் 365 நாள் இருக்குது அப்படின்னாலும் 31 நாள் மட்டும் சூரிய பகவானுடைய முழுமையான ஆதிக்கம் லாபஸ்தானத்தில் வரக்கூடிய ஒரே மாதம் இந்த மாதம் தானுங்க, இந்த ஆடி மாதம் தான். வேறு எந்த மாதத்துலேயும் சூரிய பகவானுடைய ஆதிக்கம் நமக்கு லாபஸ்தானத்தில் வராது. ஆனால் நம்ம நல்ல நேரம் இந்த மாதத்தில் குரு பகவானுடைய பார்வை நம்ம ராசி மேலே படக்கூடிய நேரத்தில் நம்ம ராசியாதிபதினு சொல்லக்கூடிய அந்த புதன் லாபஸ்தானத்தில் சூரிய பகவானோட சேர்ந்து புதனாதித்ய யோகம் அப்படின்ற ஒரு அற்புதமான யோகத்தோடு தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. சுய தொழில் செய்யணுன்ற ஆசை இருக்குது, என்னால் சுய தொழில் செய்ய முடியலையன்ற ஆதங்கம் இருக்குது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. செய்யணுன்ற ஆசை வேறு, என்னால் செய்ய முடியலையன்ற ஆதங்கம் வேறு. ரெண்டு பேருக்குமே இது அருமையான நேரம். சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான நேர காலங்கள் இந்த நேர காலங்கள். ஏன்னா 10வது பாவகத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதியாக வரக்கூடியவரும் புதன் தான், சரிங்களா? அப்போது அந்த புதன் சூரிய பகவானோட சேர்ந்து வக்ரம் இல்லாமல் அஸ்தமனம் இல்லாமல் ஏன் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் ஆயில்ய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய தன்னுடைய சுய நட்சத்திரம் தொழிலுக்காரகன் தொழில் ஸ்தானாதிபதி சுய நட்சத்திரத்தில் இருந்து சூரிய பகவானோட சேர்ந்து புதனாதித்ய யோகமாக இருக்கக்கூடிய தருணத்தில் மாதம் பிறக்கப்படுதுன்னா 100% இது சுய தொழில் செய்கிறதுக்கு உண்டான அருமையான நேரம், அருமையான சந்தர்ப்பம். சார் போய் ஆடி மாதத்தில் செய்கிறதா சார்? பொதுவாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எல்லாருக்கும் நான் சொல்கிறது, செவ்வாய்க்கிழமையா வியாழக்கிழமையா வெள்ளிக்கிழமையா 4 நட்சத்திரம் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி ஜாதக கிரக அமைப்பு பார்த்துக்கோங்க. அந்த ஜாதக கிரக அமைப்புக்கு மிகுந்த ஒரு தருணம் எப்பயுமே இருக்கிறது இல்லைங்க. இப்போது நம்ம ஒரு நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து ஐப்பசி மாதமோ கார்த்திகை மாதமோ தை மாதமோ நம்ம தொழில் தொடங்குவோம். 90% இல்லை 100% அப்படி தான் செய்கிறோம். தொழில் தொடங்கின உடனே ஐப்பசி மாதம் கார்த்திகை மாதம் ஒன்றும் மேலுக்கு வர்றதில்லை. திடீர்னு ஒரு நாள் அவங்களுடைய தொழில் ரொம்ப உயர்வான இடத்துக்கு வரும். அந்த மாதம் யோசனை பண்ணிங்கன்னு பார்த்தீங்களோ, அந்த நாளும் சரி அந்த மாதமும் சரி யோசனை பண்ணிங்கன்னா ஒன்று சனிக்கிழமையாக இருக்கும், இல்லையா மார்கழி மாதமாக இருக்கும், இல்லையா இந்த மாதிரி பங்குனி மாதமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில மாதத்தில் அவங்க ரொம்ப பீக்கில் வருவாங்க, அடுத்த கட்டத்துக்கு வருவாங்க. இப்போது அந்த இடத்துல 4 நட்சத்திரத்தை விட எந்த விஷயத்துக்காக நம்ம முயற்சி பண்ணுறோமோ அந்த அமைப்பு, அந்த கிரக அமைப்பு எப்படி இருக்குன்னு தான் நமக்கு கேள்வி. அதாவது சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கும் இந்த தருணம் நல்லா இருக்கும். இல்லை என்னால் தொழிலை செய்ய முடியலையே, செஞ்சு எனக்கு நஷ்டம் ஆகுதே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கிற நண்பர்களுக்கும் இந்த தருணம் உண்மையிலே சிறப்பாக இருக்கும். ஒன்று ஆடி மாதம் 3-4 தேதிக்குள்ளார முயற்சியாவது பண்ணுங்க. ஒரு கடகண்ணி வைக்கணும்னா அந்த கடகண்ணிக்கு அட்வான்ஸாவது, ஒரு கடைக்கு அட்வான்ஸாவது கொடுங்க. தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு தொடக்கம் செய்யுங்க, நல்லா இருக்கும். அதுபோக பரம்பரை தொழில் செய்துக்கிட்டு இருப்போம். ஏன்னா இன்றைக்கி 10 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் 4 பேர் சுய தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தால் 6 பேர் பரம்பரை தொழில் செய்கிறவங்களுக்கு இருக்க தான் செய்கிறாங்க. இல்லை 6 பேர் சுய தொழில் செஞ்சால் 4 பேர் பரம்பரை தொழில் செய்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க.
பரம்பரை தொழில் செய்கிற நண்பர்களுக்கு இது சிறப்பாக இருக்கும். அதுலேயும் ஒரு சிக்கல் இருந்திருக்கும். எப்படின்னா, தாத்தா செஞ்ச வேலை, அப்பா செஞ்ச வேலை தானும் செஞ்சிட்டு இருந்திருப்பார். தான் ஒரு 15 வருஷமாக செஞ்சுட்டு இருந்திருப்பார். 15 வருஷமாக அதில் தான் வளர்ந்துருப்பாங்க. இந்த 2 வருஷ காலமாக அந்த தொழில் நட்டமாகி கம்மன் இந்த தொழிலை விட்டுட்டு வேறு ஏதாவது செஞ்சுக்கலாமா அப்படின்ற எண்ணமெல்லாம் ஒரு சில நண்பர்களுக்கு இருக்கும். ஆனால் கொஞ்சம் நிதானமாக யோசனை பண்ணி பார்க்கணும். தாத்தா சம்பாரித்தது, அப்பா சம்பாரித்தது, ஏன் நாம் சம்பாரித்தது, இந்த தொழிலே நமக்கு செட் ஆகலை, தெரிஞ்ச தொழிலே நமக்கு செட் ஆகலைன்னா தெரியாத ஒரு தொழில் புதுசாக செஞ்சோம்னா அது நமக்கு செட் ஆகுமான்னு யோசனை பண்ணணும். நமக்கு 2 வருஷமாக நமக்கு நஷ்டம் இருக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம், நம்ம ஜாதகத்தை பார்க்கணுங்க. தொழில் ஸ்தானாதிபதி பலவீனமாக இருக்குதா, தொழில் காரகன் பலவீனமாக இருக்கிறாரா, தசாபுத்தி பலவீனமாக இருக்குதா அப்படின்ற விவரங்களை பார்த்துக்கிடணும். எடுத்த உடனே வேறு தொழிலுக்கு போகிறோம்னா, ஒரு வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு, அதை மாற்றிட்டு வேறு வண்டி வாங்கினா மறுபடியும் ரிப்பேர் ஆகாதா? வாழ்க்கைனா கஷ்டம் இருக்குதானங்கய்யா செய்யும். அதுக்கான நேர காலங்கள் வந்தால் தானாக சரியாக போகுது. அந்த மாதிரி பரம்பரை தொழில் செய்கிற நண்பர்களுக்கு இந்த நேரம் நல்லாயிருக்கும். ஏன்னா சூரிய பகவான், நான் மறுபடியும் சொல்கிறேன், 11வது பாவகம் லாபஸ்தானத்தில் வராரு. லாபஸ்தானத்தில் வர்றது நமக்கு ஒரு விஷயம் அப்படின்றத விட, அந்த சூரிய பகவானுக்கு நட்சத்திரம் கொடுத்தவர், மாத தொடக்கத்தில் நட்சத்திரம் கொடுத்தவர் யாருன்னா, இந்த கன்னி ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதியாக வருவார் இல்லையா, குரு. அந்த குருவோடைய நட்சத்திரத்தில் தான் சூரிய பகவான் மாத தொடக்கத்தில் வருவார். புனர்பூச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீராமருடைய நட்சத்திரம் அது. புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதத்தில் 90 டிகிரியில் வரார் சூரியன். அதாவது தொழில் காரகன் அப்படின்னா யாரை சொல்லுவோம்னா சனி பகவான் தான் சொல்லுவோம். அவர் தான் விதிகாரகன், தொழில் காரகன். அப்போது இந்த பிரபஞ்சம் பாருங்கள், அருமையான ஒரு சந்தர்ப்பம். இந்த குரு பகவானுடைய பார்வை நம்ம ராசி மேலே படுதுன்னா, குரு பகவான் மாத தொடக்கத்தில் செவ்வாவோடு சேர்ந்து குருமங்கள யோகமாக இருந்து சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் தான் செவ்வாய் இருப்பார். சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால சூரிய மங்கள யோகம்னு சொல்லலாம். ஏன்னா சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிற செவ்வாய் சூரிய பகவானுடைய வீட்டையும் பார்ப்பார். அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் அந்த செவ்வாய் குருவோடு சேர்ந்து குருமங்கள யோகமாக இருந்து உங்கள் ராசியான் இந்த கன்னி ராசியை பார்க்குறார். கன்னி ராசியை பார்க்குறாரு குரு. அந்த கன்னி ராசியாதிபதி புதனுக்கு குரு நட்சத்திரம் கொடுக்குறாரு. தொழில் காரகன் சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு குரு நட்சத்திரம் கொடுத்துருப்பார். ஏன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் 2வது பாதத்தில் இருப்பார். யார்? சனி பகவான் இருப்பார். 324 டிகிரியில் வக்கரத்தில் இருப்பார். கன்னி ராசிக்கு 6 கிரகம் வக்கரம் அடைகிறது சிறப்பு. அப்போ சனி பகவானும் குருவடி நட்சத்திரத்தில், சூரிய பகவானும் குருவடி நட்சத்திரத்தில், குரு நம்ம ராசியை பார்க்குறார். இதை விட ஒரு நல்ல நேரம் வரணுமா? அதாவது இந்த பிரபஞ்சம் ஒருத்தருக்கு ஒரு பாதை தான் காட்டும். யாரையும் அந்த பாதையில் கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூட்டிகிட்டு போகணும்னு யாரும் நினைக்கிறதும் கிடையாது. நமக்கான பாதை கிடைச்சா போதுமையா, தடுமாறி நம்ம ஓடிடுவோம் அப்படின்ட்டு. அந்த பாதை கிடைச்சிருச்சுன்னு தெரியாதவங்க தான் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. தெரிஞ்சவங்க நடக்கணும் போகணும் அப்படின்ற ஒரு முயற்சி பண்ண தான் செய்கிறாங்க. அந்த மாதிரி இந்த கன்னியா ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு உண்மையிலேயே இந்த நேரம் சிறப்பாக இருக்கும். புது தொழில் செஞ்சாலும் சரி, இல்லை இருக்கிற தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாலும் சரி, இல்லை பரம்பரை தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற நண்பர்களாக இருந்தாலும் சரி, இடமாற்றங்கள் ஆகணும்னு நினச்சாலும் சரி. ஏன்னா இந்த நேரத்தில் இந்த வெளிநாடு வேலை, ஒரு ஐடி நிறுவனத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு வெளிநாடு அமைப்பு ஏற்படும். பதவி உயர்வு வரத்துக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். உண்மையிலேயே இந்த ஆடி மாதம் அப்படின்றது ஆனந்தமான ஒரு மாதம், அற்புதமான ஒரு மாதம் கன்னியா ராசி நண்பர்களுக்கு. அதுபோக ஆடி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை, ஆடி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை பார்த்திங்கன்னா 11வது பாவகத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரியன் சனி பகவானுடைய சாரத்தில், பூசம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய சாரத்தில் வரார். அந்த வகையில் ஒரு சில தாமதமான வேலைகளெல்லாம் முடிச்சுக்கலாம். நான் 6 வருஷமாக வரன் பார்த்துட்டு இருந்தேனுங்க, 8 வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க,
நீங்கள் ஆணாக பிறந்தாலும் சரி அல்லது பெண்ணாக பிறந்திருந்தாலும் சரி, நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி அல்லது பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் இந்த நேரத்தில் சரியாக போகுது. எப்படி, எந்த வகையில் அப்படின்னா, திருமண ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு. அதாவது கன்னிராசி நண்பர்களுக்கும் சரி, மிதுனராசி நண்பர்களுக்கும் சரி, திருமண ஸ்தானாதிபதின்றது தேவகுரு, குரு பகவான். அந்த குரு பகவான் கோட்சார ரீதியாக, இந்த கோட்சாரத்தில் இப்போது தேவகுரு அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய வீட்டில் வரார். சுக்கிர பகவானுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குரு நம்ம ராசியை பார்க்குறாருன்னு சொன்னேன். அந்த சுக்கிர பகவான் இருக்கார் இல்லைங்களா, அவர் யாருன்னா கல்யாண காரகன், கல்யாண ஸ்தானாதிபதி, கல்யாண காரகனுடைய வீட்டில் இருந்து நம்ம ராசியை பார்க்கக்கூடிய தருணத்தில் கல்யாண காரகன் சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் சூரியனுடன் சேர்ந்திருப்பார் 15 நாள் வரைக்கும். ஆடி 1லிருந்து ஆடி 15 வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருப்பார். சூப்பர் நேரம். 15 தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்கு 12வது பாவகம் ஐனசுகஸ்தானம்னு சொல்லுவாங்க. 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் திருமணத்தில் இருக்கிற தடைகள் எல்லாமே சரிப்படுத்துகிற நேரம். ஆடி மாதத்தில் நம்ம எதுவும் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்க போகிறதில்ல. முயற்சி எடுங்க, ஜாதகத்தை வெளியே கொடுங்க, பார்த்துக்கலாம். நேரம் வந்துருச்சுன்னா ஒரே மாதத்தில் முடிஞ்சிடுதுங்களா? ஏங்க 4 வச்சாவே 6 மாதம் ஆகிடுது. நம்ம தேதி வச்சாவே 6 மாதம். அப்போது ஆடி மாதம் 1லிருந்து 15 தேதி வரைக்கும் திருமணத்தில் இருக்கிற தடைகள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னா முயற்சி பண்ணுங்கள். ஆடி 15 தேதியிலிருந்து ஆடி 31 வரைக்கும் மறுமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கள் போகுது. அது எப்படின்னா, இந்த சுக்கிர பகவான் அப்படின்றவர் ஆடி 15ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்துக்கு வராருன்னு என்னால் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. சுக்கிரனுக்கு 12வது பாவகம் மறைவு ஸ்தானம் கிடையாது. 9 கிரகங்களுக்கும் 12வது பாவகம் மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் சுக்கிரனுக்கு மட்டும் 12வது பாவகம் மறைவு ஸ்தானம் கிடையாது. மறைவு ஸ்தானமே இருந்தால் கூட ஐனசுகஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த 12வது கட்டம், 12வது பாவகம், 12வது பாத்தியத்தை ஐனசுகஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க. ஒரு ஜாதகத்தில் 12வது பாவகம் நல்லா இருந்தால் தான் புருஷன் முண்டாட்டிக்கு அந்யோன்யம் இருக்கும். 12வது பாவகம் கெட்டு போய் இருந்தால் அவங்க வாழ்நாளில் அந்த அந்யோன்யம் இருக்காது, புத்திரபாக்கியம் இருக்காது. இப்போது ஆடி மாதத்தில் புது தம்பதிகளை பிரித்து வைப்போம். ஆனால் ஆடி மாதத்தில் கல்யாண காரகன் சொல்லக்கூடிய கிரகம் கன்னிராசிக்கு 12வது பாவகத்தில் வரும் பொழுது இந்த குரு சுக்கிரனுடைய வீட்டில் இருந்து உங்கள் ராசியை பார்ப்பார் இல்லைங்களா, அந்த மாதிரி கூட செவ்வாய் இருப்பார் பாருங்கள். அந்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்தில் இருந்து இந்த சுக்கிரனை பார்ப்பார், 4வது பார்வையாக பார்ப்பார். இந்த வகையில் இந்த மறுமணத்துக்கு முயற்சி பண்ணுற நண்பர்களுக்கு இது நல்ல நேரம், அருமையான நேரம். திருமணம் நடக்கலைன்ற ஆதங்கம் ஒரு சிலர் இல்லை, ஏகப்பட்ட பேருக்கு இருக்க தான் செய்யுது. திருமணம் நடக்கலைன்ற ஆதங்கம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு மறுமணத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கும் இருக்க தான் செய்யுது. மறுமணத்துக்கு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா அது 2 பேர் செய்கிற தப்பு இல்லை, ஒருத்தர் செய்கிற தப்பால் இன்னொருத்தருடைய வாழ்க்கை சேர்ந்து பாதிக்கப்பட்டுடுது. இந்த நேரத்தில் அந்த இன்னொருத்தருக்கு, அதாவது அந்த மறுமணத்துக்கு முயற்சி பண்ணுற நண்பர்களுக்கு, நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த மறுமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறதுக்கு உண்டான அற்புதமான நேரம். அதுபோக புத்திர செல்வம், பார்க்காத வைத்தியம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, போகாத கோவில் குளம் கிடையாது, எல்லாம் சுற்றி அடித்து பார்த்துட்டேங்க, இது வரைக்கும் எங்களுக்கு எங்கள் வயிற்றில் ஒரு புழு பூச்சி தங்கலை, குழந்தை பாக்கியம் கிட்டலை அப்படின்னா ஆடி மாதத்தில் போய் குழந்தை பாக்கியம் கொடுத்தா சித்திரை மாதம் குழந்தை பிறக்குமே அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து நம்ம ஜோதிடத்தில் இருக்க தான் செய்யுது. நம்ம பாரம்பரியமும் கூட. விதி அப்படின்னா மாறவா போகுது. கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு உண்மையிலேயே ஒரு புத்திர வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அற்புதமான நேர காலங்கள் இந்த நேர காலங்கள். ஏன்னா கன்னிராசிக்கு 8 கிரகம்னு சொல்லக்கூடியவர் செவ்வாதானங்க, திடீர் அதிர்ஷ்டம் சொல்லக்கூடிய கிரகம். அதுபோக இந்த லாபஸ்தானாதிபதினு சொல்கிறோம் இல்லையா, இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருந்தனே, இந்த லாபஸ்தானாதி சந்திரன் கன்னிராசிக்கு 3வது கட்டத்தில் அனுச நட்சத்திரத்தில் தானே மாதம் பிறக்குது.
அப்போது அனுச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் செவ்வாய் சந்திரன் செவ்வாவை பார்ப்பார். அப்போது செவ்வாவும் சந்திரனும் பார்வை பரிமாற்றம், சந்திரமங்கல யோகம்னு சொல்லுவோம். குருவும் செவ்வாவும் இணைவு, குருமங்கல யோகம். குரு சந்திரனுடைய நட்சத்திரம் வாங்கியிருப்பார், சந்திரனை ஏன் பார்க்குறாரு, குரு சந்திர யோகம். இந்த மாதிரி ஒரு பிராப்தமெல்லாம் நமக்கு இந்த ஆடி மாதத்தில் வருது. எந்த மாதத்துலேயும் இவ்வளோ யோகம் வராதுங்க. 4 யோகம் வருது. இந்த 4 யோகமும் கன்னிராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு உடம்புல தொந்தரவு இருக்குது, தலைவலி இருக்குது, ஒரு மாதத்தில் வயிறு வலி இருக்குது, இன்னொரு மாதத்தில் கால் வலி இருக்குது, ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குதுங்க. என்ன தான் பண்ணுறது நான் அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த நேரத்தில் நாள்பட்ட நோய் நொடிகள், உடம்பில் நாள்பட்ட நோய் நொடின்னு ஒன்று இருக்குது. பல நாளாக வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா அந்த நாள்பட்ட நோய் நொடிக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும். சார் எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, சின்ன விஷயந்தானுங்க. நம்ம ராசிக்கு 2 கூடிய கிரகம் உடல்ஸ்தானாதிபதி சுக்கிரன். உடல்ஸ்தானாதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரன் சனி பகவானுடைய முழுமையான பார்வை வாங்குறார். சரிங்களா? அப்போது சுக்கிரன் 12வது பாவகத்தில் மறைவு ஸ்தானம் இல்லாமல் இருந்து உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தை பார்ப்பார். அதாவது இது எப்படி சொல்லுவாங்கன்னா, உடல்ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகன் சொல்லக்கூடிய ருணர் ரோக சத்துரு ஸ்தானத்தை பார்க்குறார். ருணர் ரோக சத்துரு ஸ்தானம்னா, ருணர் ரோகம்னா நோய் நொடி. ஏற்கனவே அந்த இடத்துல அந்த ருணர் ரோக சத்துரு ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் குருவுடைய நட்சத்திரம் வாங்கி வக்கரத்தில் இருக்கிறாரு, பார்த்துக்கிடுங்க. அப்போ சுக்கிரனுடைய பார்வை, அந்த ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி குருவுடைய நட்சத்திரம் வாங்குறாரு. அசுர குருன்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய பார்வை வாங்குறாரு. தேவகுருன்னு சொல்லக்கூடிய குருவுடைய நட்சத்திரம் வாங்குறாரு. 2 விதத்தில் அவர் பரிகாரம் ஆகணும். அப்போது நம்மளுடைய நோய் நொடி இந்த நேரத்தில் சரியாகுனது விதி. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு சில நல்லதெல்லாம், ஒரு சில மெராக்கள், அதிசயம் எல்லாம் இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. சாமி சத்தியமாக 100% உண்மை. அதாவது ஏதோ ஒரு பலன் சொல்கிறோம், செய்கிறோம், பண்ணுறோம் அப்படின்னெல்லாம் இல்லாமல், நான் சொன்னதை நீங்கள் கொஞ்சம் நிதானமாக யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, சிந்திச்சு பார்த்தீங்கன்னா சத்தியமாக எல்லாத்துலேயும் ஆதாரம் இருக்கும். ஆதாரம் இல்லாமல் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகலைங்க. அப்படியெல்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு நாளைக்கு 10 வீடியோ போடுவேன். சரியா? ஒரு விஷயம் செய்தால் அது ஆதாரம் இருக்கணுங்க. ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்கிற அளவுக்கு நம்ம வச்சுக்கக்கூடாது. மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனுஷனுக்கு சொல்லு முக்கியம்னு சொல்லுவாங்க. அது சரியாக இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் ஒவ்வொன்றா பார்த்து உங்களுக்கு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நல்லது நடக்கும். நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேனுங்க. அதுபோக இந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுன்னு ஒரு முறை பார்த்துக்கிடுங்க. ஏன்னா கிரக அமைப்புகள், உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் ஒரு 10% நீங்கள் சப்போர்ட் பண்ணால் கூட இந்த கோட்சார கிரக நிலைகள் சூப்பராக இருக்கும். சரிங்களா? அது ஒரு முறை பார்த்துக்கிடுங்க. உங்களுடைய சுய ஜாதகம் பார்க்கணுன்ற எண்ணங்கள் இருந்தால் உங்களுடைய சொந்த ஜோதிடர் அதாவது எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு ஜோதிடர் இருப்பார். அவங்கக்கிட்ட பாருங்கள், உங்களுக்கு என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குதுன்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஜாதகத்தை அனுப்பி வைங்க, பார்த்து தரணுங்க. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசில் இருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.